அன்பான சகோதர சகோதரிகளே, காலை நேர வணக்கம். இன்று நாளைக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 89 அதிகாரம் 33 வசனம். ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையிலும் பிசகாமல் இருப்பேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தெய்வ ஜனங்களே, கர்த்தர் நம் அக்கிரமங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, நம்மளுடைய மீறுதல்களை கர்த்தர் சிலுவை பாடுகள் மூலமாக மன்னித்து விட்டார். அந்த சிலுவை பாடுகள் நாம் உணர்வுள்ள இருதயமாக இருந்து அதை தியானிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். நம் பாவங்களெல்லாம் மன்னித்து விட்டார். நாம் அதை உணர்ந்து கர்த்தரை எப்போதும் அவரை ஆராய்த்து அவருடைய சமூகத்தை நித்தம் தேட வேண்டும். அவருடைய சமூகத்தில் களி கூற வேண்டும். அவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை ஊற்ற வேண்டும். அவருடைய சமூகத்தில் நம்ம பிரச்சனையை சொல்ல வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருந்து கோட்டை மரணமாக இருந்து நம்மை பாதுகாப்பார். நமக்கு வரும் பிரச்சனை அவர் தப்புவிக்க வல்லவர் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே, உடைய பிரமாணத்தையும் உடைய கட்டளையில் மதித்து நடக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தங்கராஜா. இயேசுப்பா, உடைய பிரமாணத்தை மீறாமல் நடக்க எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே இயேசுப்பா, கிருபை தங்கராஜா. ஆண்டவரை, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையின் கண்ணை வைத்து உன் காலோ சிலுவேன் என்று சொன்னீரேப்பாம். அந்த வசனத்தின்படி நடத்துங்கப்பா. சோத்திரம் கர்த்தாவே, உடைய கிருபை எப்போதும் எங்களை தாங்கி நடத்தும் ஜெபிக்கிறேன். நம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் தகப்பனே. அதிகாலையில் தகப்பனே, நம்முடைய கிருபை புதியவைகளாக இருக்கிற தகப்பனே, நாங்கள் எல்லோரும் அதிகாலை உங்களை தேட வேண்டும் தகப்பனே. நம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்ப்பா. அதற்கு எங்களை ஒவ்வொருத்தரும் தகுதிப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.